அக்டோபர் 7 இன்றைய நாளின் இரவின் கீதங்கள். உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 15 16. கர்த்தராகிய இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடக்க முயன்று சுவிசேஷத்திற்காக பாடுபட்டு பெரிய பரிசை பெற்றுக்கொள்ள ஓடும் நாம் எவ்விதத்திலும் முறுமுறுக்கக்கூடாது. அது இடுக்கணும் இடைஞ்சலுமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. தேவ சித்தத்திற்கு எதிராக என்னவோ அல்லது தெய்வ வழியை விட்டுவிட்டு வேறு யோசனையோ கூடாது. கிறிஸ்துவின் பள்ளியிலே பயிலுகின்ற நமக்கு குணங்களில் அபிவிருத்தி அடைய எத்தகைய அனுபவம் அவசியம் என்பதை தேவன் அறிவார். தேவ சித்தத்திற்கு இசைந்து நடக்கின்றவர்களாய், அடங்கி நடக்கின்றவர்களாய், பொறுமையோடு இடுக்கமான வழியில் முன்னேறி செல்ல வேண்டும். தேவ ஆவியில் குறையாதவர்களாய், எந்த இடுக்கண்களையும் உபத்திரவங்களையும் தொல்லைகளையும் பொறுமையோடு சகிக்கிறவர்களாய் இருந்தால் ஜீவ கிரீடமாகிய பரிசை பெற்றுக்கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட தேவன் தாமே அவருடைய குமாரர் மூலமாய் நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆமேன்.